ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஜெயிக்கப் போகிறாய். சந்தோஷமாக சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என நல்ல செய்தியை சொல்வதற்காக உன் வராகி அம்மா நான் இங்கு காத்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை கண்டும் காணாமல் தட்டிவிட்டு கடந்து போய்கொண்டே இருந்தால் மட்டும் உன்னை விட்டு விடுவேனா என்ன? நீ கேட்கும் வரை உனக்காக இங்கேயே நான் காத்து கொண்டிருக்கத்தான் போகிறேன். அன்பான உன்னிடம் தோற்று போவதில் இந்த வராகி அம்மாவிற்கு சந்தோஷம்தான். இத்தனை நாட்களாக தோல்வியை கண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இப்போது நீ பெறப்போகிற வெற்றி என்பது உனக்கு தோல்வியின் மூலமாக தான் கிடைத்துள்ளது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. வெற்றியை விட தோல்வி எவ்வளவு சுகத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வதற்கான காலம் வந்துவிட்டது. ஒரு முறை முயற்சி செய்தவுடனேயே எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைத்து விட்டால் அது சந்தோஷத்தை கொடுக்கும் தான், மகிழ்ச்சியை வரவழைக்கும் தான். ஆனால் அதை காட்டிலும் ஒரு முறை தோற்று போன பிறகு கிடைக்கப் போகிற வெற்றி என்பது அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் சுகத்துடன் கூடிய சந்தோஷத்தையும் கஷ்டப்பட்டு பெற்ற பலனுக்கான சந்தோஷத்தையும் நிச்சயம் கொடுக்கும். அப்படிதான் இப்போது உன் வாழ்வில் மிகவும் செயற்கரிய செயலை செய்தது போல நீ வெற்றி பெற்று சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். நீ ஒருபோதும் மற்றவரின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை எண்ணம் கொண்டதோ அதை பார்த்து போட்டி குணம் கொண்டதோ கிடையாது. அப்படிப்பட்ட உனது நல்ல குணத்திற்காக தானே நீ இழந்த சந்தோஷத்தையும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் கூட கொடுப்பதற்காக வந்துள்ளேன். நீ அழுகும் போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் இருக்கவே இல்லை. நீ கவலைப்படும் போது கூட உன் வருத்தங்களை போக்கி உன்னை சிரிக்க வைக்க யாருமே இல்லை என்றுதானே கவலை கொண்டாய். ஆனால் பார்த்தாயா, நீ ஒரு தவறு செய்தவுடன் மட்டும் உன்னை விமர்சிப்பதற்கு இந்த உலகமே கூடி வந்து விட்டது. யார் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது உன்னை காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக இந்த வராகி அம்மா நானே வந்துவிட்டேன். வாழ்க்கை என்பதே, அதாவது மனித வாழ்க்கை என்பதே அழுகையில் தொடங்கி அழுகையில் தானே முடிகிறது. முதல் அழுகை என்பது குழந்தை பிறந்தவுடனே நாம் எப்படி இந்த பூமியில் வாழப்போகிறோமோ என நினைத்து அழுவதாக இருக்கிறது. இறந்த பிறகு கடைசியில் வரக்கூடிய அழுகை என்பது சுற்றி இருந்தவர்களால் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், இப்படி நம்மை விட்டு போய்விட்டாரே என்பதை குறிக்கக்கூடியதாக தானே இருக்கிறது. ஆக அழுகை என்பது எல்லா மனிதர்களின் வரவின் போதும் இந்த உலகை விட்டு செல்லும் போதும் இருப்பதாக இருந்தாலும், வாழும் போதாவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா? இந்த வாழக்கூடிய காலத்திலும் கூட சின்னஞ்சிறிய விஷயங்களை நினைத்து எதற்காக வருத்தப்பட்டு சோகமடைய வேண்டும்? எதை பற்றியும் யாரை பற்றியும் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உன் நிம்மதிக்கான வழி. எதிர் வீட்டில் என்ன நடக்கிறது, பக்கத்து வீட்டில் யார் என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், யார் என்ன செய்தார்கள் என மற்றவர்களை பற்றியும் அவர்களுடைய பேச்சுக்களை பற்றியும் அவர்கள் வீட்டிலும் வாழ்விலும் நடப்பதை பற்றியும் தெரிந்து கொள்வதால் உன் வாழ்வில் என்ன மாறப்போகிறது? அதற்கு பதிலாக மற்ற ஊரார்களின் கதைகளை தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல்வதற்கான என்ன வழி என யோசித்தால் அது உனக்கு நிம்மதியையும் கொடுக்கும், உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏதோ ஒரு தவறை யாரோ செய்து விட்டார்கள் என்பதற்காக நீ அதையே நினைத்து வருத்தப்படுவதென்பது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனைதான் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. வாழ்க்கை என்றால் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் இருந்தால்தான் அழகானதாக இருக்கும். நீ மற்றவர்களை மன்னிப்பதாலோ அல்லது தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதாலோ எந்த வகையிலும் சிறுமைப்பட்டு போய்விட மாட்டாய். மனித வாழ்க்கை என்பதே ஒரு சில வருடங்கள் தானே. அதிகபட்சம் 100 வருடங்கள் வாழ்ந்துவிடப் போகிறாயா என்ன? வாழப்போகிற இந்த சில வருடங்களும் இந்த சில மாதங்களிலும் இந்த சில நாட்களிலும் ஏன் தேவையில்லாத விஷயங்களை மனதிற்குள் போட்டு பாரத்தை சுமக்க வேண்டும்? தவறென தெரிந்தால் மன்னிப்பு கேட்டு விட்டு போ. மற்றவர்கள் செய்தது தவறு என நீ உரைத்து அவர்களதை மன்னிப்பு கேட்க நினைத்தாலும் அவர்கள் குணத்தை மதித்து அதற்கு மன்னிப்பு கொடுத்துவிட தயாராக இரு என் தங்கமே. நீ யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடிய பிள்ளை கிடையாது.
இருந்தாலும் ஒரு சிலர் உன்னை பற்றி வேண்டுமென்றே குறை சொல்லி குற்றம் சுமத்துகிறார்களா? கவலை கொள்ளாதே. யாரும் இங்கு யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடிய தகுதி கொண்டவர்களாக இன்னும் இந்த உலகில் பிறக்கவில்லை. மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய அளவிற்கு குறையே இல்லாத பிறவி என்றும் இந்த உலகில் யாருமே இல்லை என் செல்லமே. ஏனெனில் எல்லா மனிதர்களும் சில விஷயங்களில் குறை கொண்டவர்களாகவும் தவறு செய்பவர்களாகவும் தானே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி யாரோ எதையோ சொல்கிறார்கள் என நீ ஏன் அதையே நினைத்து வருத்தப்பட வேண்டும்? நீ நட்பு கொள்ளக்கூடியவர்கள், உன் அருகில் இருக்கக்கூடிய உறவுகள் நல்லவர்களாக இருந்தால் அருகில் வைத்துக்கொள். நல்லவர்கள் அல்ல, அவர்கள் தீயவர்கள், அவர்களுடைய செயல்கள் சரியில்லை என்றால் அதற்காக நீ ஏன் வருந்த வேண்டும்? அவர்கள் தங்கள் செயலுக்கான பலனை தன் வாழ்வில் நிச்சயம் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். நீ எதையும் கண்டுகொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கலாம் அல்லவா? போதும் என நினைப்பவனுக்கு ஒருபோதும் நான் போதனை செய்வதே கிடையாது. ஏனெனில் அது அவர்களுக்கு தேவையும் இல்லை அல்லவா? என் அன்பு பிள்ளையான உனக்கு எப்போதும் எல்லா விஷயங்களிலும் போதும் என்ற திருப்திகரமான எண்ணம் இருக்க வேண்டும். ஏனெனில் போதாது போதாது என நினைப்பவனுக்கு புதையலையே கொடுத்தாலும் கூட போதவில்லை, இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்றுதான் கேட்பான். அதனால்தான் சொல்கிறேன், இல்லாததை தேடிக்கொண்டு இருப்பதை தொலைத்து விடாதே என் செல்லமே. உன்னை காட்டிலும் கஷ்டப்படுபவர்களும் துன்பப்படுபவர்களும் துயரத்தில் உள்ளவர்களும் ஏராளமானோர் இந்த பூமியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைத்த அற்புத புதையல் போன்ற இந்த வாழ்க்கையை நீ சரியாக அனுபவித்து வாழ பழகு. பணத்தை சம்பாதிப்பதற்கு நல்லவன் கெட்டவன் என எல்லாராலும் முடியும். நல்லவர்கள் கூட நேர்மையான வழியில் அயராது உழைத்து கடினமாக பாடுபட்டு செல்வத்தை சேமிக்க முடியும். கெட்டவனும் தீய வழியில் சென்று தகாத முறையில் வேலை செய்து பல விஷயங்களை பொய்யாய் புரட்டாய் செய்து கொடுமை செய்தும் கொள்ளையடித்தும் கூட பணத்தை சேமிக்க முடியும். ஆனால் மனிதர்களை சம்பாதிப்பதென்பது அவ்வளவு சுலபம் கிடையாது என் தங்கமே. நீ நல்ல மனம் கொண்ட பிள்ளையாக இருப்பதால் உன்னை சுற்றி 4 பேர் நல்ல உறவுகளாக இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் கொண்ட மனிதனாகிய என் பிள்ளையாகிய உனக்கு நல்லது சொல்லதானே நான் வந்திருக்கிறேன். உனக்கு பிடித்தவர்களிடம் நீ எப்போதும் உண்மையாக இருந்தாலே போதும், நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய். ஆனால் அதே உண்மையை மற்றவர்களிடம் எதிர்பார்த்தால் நீ தோற்று போவாய் என் செல்லமே. உன்னால் முடிந்தால் நீ உண்மையாக இரு. ஆனால் மற்றவர்கள் அதே போல உனக்கு உண்மையாகவும் பாசமாகவும் அன்பையும் கொடுக்க வேண்டுமென யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என் தங்கமே. எப்போதும் இந்த உலகில் மாறாமல் இருப்பது அன்பு மட்டும்தான். அதை நீ மறக்காமல் எல்லாருக்கும் கொடு. யாரையும் எக்காரணத்திற்காகவும் வெறுக்காமல் எல்லோருக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார்.